ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கான்செப்ட் எஃபெக்ட். இன்றைக்கி நம்ம 12th அக்கௌண்டன்சியோட தேர்ட் சாப்டரில் 5th சம் என்ன பார்க்கலாம். மன்னன் அண்ட் ரமேஷ் ஆர் பார்ட்னர்ஸ், share profits and losses in the ratio of 3:2, and their capital on 1st April 2018 was Mannan 1,50,000, Ramesh 1 lakh respectively, and their current account shows a credit balance of rupees 25,000 and 20,000 respectively. Calculate interest on capital 6% per annum for the year ending 31st March 2019 and show journal entries. ஃபஸ்ட்டு சம்மில் என்னெல்லாம் சொல்கிறாங்க, மன்னனும் ரமேஷும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ என்ன 3:2ங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆன் 1st April 2018 மன்னன் கையில் எவ்வளோ கேபிட்டல் இருந்தது, 1,50,000. ரமேஷ் கையில் 1 lakh rupees இருந்தது. அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 25,000 20,000 கொடுத்துருக்காங்களா. இந்த அமௌண்ட் வந்து நம்ம சம்மில் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதுறதுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாக நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது தெரியாமல் இருப்போம். இங்கே கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பாஸ் பண்ணணும் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு calculate interest on 6% for capital. இவங்க போட்டிருக்கிற 1,50,000க்கும் 1 lakhக்கும் 6% வந்து நம்ம கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறாங்க. இப்போ இதை எப்படி சம்மா போடுறதுன்னு பார்க்கலாம். மண்ணோட கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,50,000. 1,50,000க்கு நம்மளை இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க சொன்னாங்க, 6%. அப்போ 1,50,000 இன்ட்டு 6/100. 2 0 இருக்கா, 2 0க்கு 2 0 இங்கே கட் பண்ணிடுங்க. 15 இன்ட்டு 6னா 90. மிச்சம் எவ்வளோ 0 இருக்குது, 2 0 இருக்குது. அப்போது 9,000 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதுவே வந்து ரமேஷ்க்கு கேபிட்டல் எவ்வளோ இருந்தது, 1 lakh rupees. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ பர்சன்ட், 6%. அப்போது 1 lakh 6%. 2 0க்கு 2 0 அடிச்சு விட்ருங்க. அப்போது 1000 இன்ட்டு 6னா 6,000. அப்போது மன்னனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 9,000, ரமேஷ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6,000. இப்போது இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜேர்னல் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம பே பண்ணுறோம். அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னால் நம்ம கேபிட்டலுக்கு வந்து நாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் எக்ஸ்பென்ஸாக. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். 2 யார் ரிசீவ் பண்ணுறா, மன்னன் ரமேஷ். யாருக்கு வந்து இவங்க என்ன அக்கௌண்ட்னு கொடுத்துருந்தாங்க, கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களா. அப்போது 2 மன்னன் கரண்ட் அக்கௌண்ட், 2 ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ அது ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 2 மன்னன் கரண்ட் அக்கௌண்ட், ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். ஏன் கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுக்காக கரண்ட் அக்கௌண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2 மன்னன் அண்ட் ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். மன்னனுக்கு எவ்வளோ 9,000, ரமேஷ்க்கு எவ்வளோ 6,000. அப்போ 9,000 + 6,000னா 15,000. அதுக்கப்புறம் நரேஷன் எழுதிடுங்க, பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பெய்டு. சம் அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.